ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே ரேஷன் சேவை. இந்த வீடியோல நம்ம ஸ்மார்ட் ரேஷன் கார்டுல ஃபேமிலி எய்ட் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும்? இந்த இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்களோட மொபைல் ஃபோன்ல ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். ஈஸியா பண்ணிடலாம் நீங்களே. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபோன்லயே வந்துட்டு இந்த வெப்சைட்ட லாகின் பண்ணிக்கலாம். லாகின் ஐடி பார்த்தீங்கன்னா, www.tnpds.gov.in இந்த வெப்சைட்ட வந்து உங்க மொபைல் ஃபோன்ல லாகின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கீழ வந்து குடும்பத் தலைவர் மாற்றம் செய்யன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டுல எந்த ஒரு மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ, அந்த மொபைல் நம்பர் கேட்பாங்க. அந்த மொபைல் நம்பர் தப்பு இல்லாம டைப் பண்ணிட்டு, இங்க இருக்கக்கூடிய கேப்சாவ டைப் பண்ணி பதிவு செய்யன்னு கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க எந்த மொபைல் நம்பர் குடுத்துருக்கீங்களோ, அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி இங்க போட்ட பிறகு ரிஜிஸ்டர் குடுக்கும்போது, உங்களுக்கான லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு லாகின் பேஜ் பார்த்தீங்கன்னா, ஆஃபிஷியலா ஓப்பன் ஆகும். உங்க லாகின் பேஜ் ஓப்பன் ஆனோன பிறகு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஃபேமிலி ஹெட்டா யார் இருக்காங்களோ அவங்களோட பேரு, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நம்பர், என்ன கடை இருக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபேமிலில யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இங்க சேவையை தேர்வு செய்யன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல குடும்பத் தலைவர் மாற்றம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனேயும் உங்க ஃபேமிலில இப்ப யார் ஃபேமிலி ஹெட்டா இருக்காங்க, அவங்களோட ஃபோட்டோ வந்து ஷோ ஆகும். ஃபேமிலில யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்க பேர் எல்லாமே இருக்கும். தமிழ்ல, இங்கிலீஷ்ல அவங்களோட ஏஜ், ரிலேஷன்ஷிப் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்க கரெக்ஷன் பண்ணது உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டான்னு தெரிஞ்சுட்டு கரெக்ஷன் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஒரு 4, 5 ரீசன்க்காக நீங்க ஸ்மார்ட் ரேஷன் கார்டுல ஃபேமிலி ஹெட் சேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் பேர்ல ஸ்மார்ட் ரேஷன் கார்ட் ஃபேமிலி ஹெட்டா இருக்குன்னா, டிவோர்ஸ் ஆன பிறகு ஒய்ஃப் பேர்ல சேஞ்ச் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, உங்க ஹஸ்பண்ட் பேர ரிமூவ் பண்ணணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஃபேமிலி ஹெட்டா இருக்கும்போது உங்களால ஸ்மார்ட் ரேஷன் கார்ட்ல இருந்து அவங்க பேர ரிமூவ் பண்ண முடியாது. ஒய்ஃப் நேம ஃபேமிலி ஹெட்டா மாத்துன பிறகு ஹஸ்பண்ட் நேம ரிமூவ் பண்ண முடியும். அதனால கூட பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ஃபேமிலி ஹெட் சேஞ்ச் பண்ணுவாங்க. 2வது அவங்க இறந்துட்டாங்கன்னா, நம்ம டெத் சர்டிஃபிகேட் குடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஹெட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிவோர்ஸ்க்காக நீங்க ப்ராசஸ் பண்றீங்கன்னா, டிவோர்ஸ் காப்பி கண்டிப்பா சப்மிட் பண்ணணும். இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா, கண்டிப்பா டெத் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அதுக்கு பிறகு 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு என்பிஹெச் கார்ட் பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பிஹெச்எச் கார்டா சேஞ்ச் ஆகுது. அதாவது லேடீஸ் கார்டா சேஞ்ச் ஆயிருக்கும். அப்ப வந்து ரேஷன் ஷாப்லயே என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்ட்ஸ் நேம் வந்து ஃபேமிலி ஹெட்டா இருக்கு. லேடீஸ் நேம வந்து ஃபேமிலி ஹெட்டா சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரேஷன் ஷாப்லயே சொல்லுவாங்க. அந்த ரீசன்க்காக கூட பார்த்தீங்கன்னா, சில பேர் சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்ப நீங்க பிஹெச்எஸ் கார்டுக்காக மாத்த போறீங்கன்னா, உங்க ஸ்மார்ட் ரேஷன் கார்ட்ல யாராச்சும் ஒருத்தவங்க லேடீஸ் நேம் வந்து ஃபேமிலி ஹெட்டா சேஞ்ச் பண்ணணும். இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபேமிலி ஹெட்டா யார சேஞ்ச் பண்ண போறீங்களோ, அவங்களுக்கு 18 வயசுக்கு மேல இருந்தா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபேமிலி ஹெட்டா சேஞ்ச் பண்ண முடியும். சின்ன பசங்கள ஃபேமிலி ஹெட்டா நீங்க போட முடியாது. மினிமம் 18 வயசுக்கு ஆன பிறகு தான் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஹெட்டா அவங்களால சேஞ்ச் பண்ண முடியும். லாஸ்ட் 4த் பார்த்தீங்கன்னா, வேற ஏதாச்சும் ரீசன்க்காக நீங்க ஃபேமிலிய சேஞ்ச் பண்றீங்கன்னா, நீங்க வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வந்து உங்களோட ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து வாங்கி இருக்கிற மாரி இருக்கும். இப்ப நம்ம எப்படி ஃபேமிலிய சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க யார் ஃபேமிலி தான் சேஞ்ச் பண்ண போறீங்களோ, அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவ வந்து ஜேபிஜி ஃபைலா எடுத்து வச்சுக்கோங்க. அத வந்து நீங்க சிஸ்டத்துல இருந்து அப்லோட் பண்ணீங்கன்னா, அவங்களோட ஃபோட்டோ வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆயிடும். அடுத்தது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து ஃபேமிலி தான் இருந்தாரு. இப்ப வந்து ஒய்ஃப் வந்து ஃபேமிலி ஹெட்டா போட்டுட்டு, ஹஸ்பண்ட் வந்து கணவர்ன்னு போட்டுருக்கோம். மகன், மகள்ன்னு சொல்லிட்டு அவங்க பசங்களோட பேர் போட்டுருக்கோம். இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்னா, இங்க உங்களுக்கு இங்க ஒரு நடவடிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அங்க ஒரு கிளிக் பண்ற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி டிக் போடுற ஆப்ஷன், இன்ட் போடுற ஆப்ஷன் வரும். இந்த மாரி ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க கிளிக் பண்ணும்போது என்ன ரிலேஷன்ஷிப் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வரும். இந்த பெர்சன் வந்து உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் கணவர்ன்னு சொல்லிட்டு போட்டுருங்க. போட்டுட்டு டிக் மார்க் போட்டுருங்க. ஒய்ஃப் இருக்க நேம் மட்டும் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, அவங்கள குடும்பத் தலைவரா மாத்திக்கோங்க. இந்த மாரி உங்க ஃபேமிலில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கு என்னென்ன ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் வருவாங்கன்றோ குடுத்துக்கோங்க. இப்ப ஹஸ்பண்ட வந்து கணவர்ன்னு போட்டுக்கோங்க. ஒய்ஃப வந்து குடும்பத் தலைவர்ன்னு போட்டுட்டு, இப்ப அவங்களுக்கு மகன், மகள் தான் வருவாங்க இவங்க. அதாவது குடும்பத் தலைவருக்கு மத்தவங்கள என்ன ரிலேஷன்ஷிப் வருவாங்களோ, அந்த ரிலேஷன்ஷிப்ப ஆட்டோமேட்டிக்கா போட்டுருங்க. போட்டுட்டு ஒவ்வொருத்தங்களா சேவ் பண்ணி வச்சுருங்க. இப்ப நம்ம ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிட்டோம். அதே மாரி ஃபேமிலி எதுவும் பார்த்தீங்கன்னா, யார் நேம் வரும்னு சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்ப வந்து டாக்குமெண்ட் கேட்பாங்க. நீங்க வந்து டிவோர்ஸ் ப்ராசஸ்க்காக நீங்க வந்து பண்றீங்க. டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா, டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்க. ஒருவேள அவங்க இறந்துட்டாங்கன்னா, டெத் சர்டிஃபிகேட் ப்ராப்பரா வந்து அப்லோட் பண்ணுங்க. அதே மாரி
இப்ப நீங்க லேடீஸ் கார்டுக்காக சேஞ்ச் பண்றீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்ட அப்லோட் பண்ணிக்கலாம். வேற ஏதாச்சும் ரீசனுக்காக நீங்க அப்ளை பண்றீங்க, உங்க நேம் வந்து ரிமூவ் பண்றீங்கன்னா, நீங்க வந்து கண்டிப்பா ஆர்ஐ கிட்ட இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். இப்ப எப்படி டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப எக்ஸாம்பிளுக்கு டிவோர்ஸ் ப்ராசஸ்னா, விவாகரத்து ஆவணம்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணிட்டு, நம்மளுக்கு வந்து டிவோர்ஸ் சர்டிபிகேட்ட வந்து பிடிஎஃபா வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அப்லோட் பண்ண பிறகு இந்த மாரி உங்களுக்கு அப்லோடட்ன்னு சொல்லி காட்டும். நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்ம ப்ராப்பரா பண்ணியிருக்கோமான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஃபோட்டோ, ஒவ்வொருத்தவங்களுக்கு யார் யார் ரிலேஷன் பேர் கரெக்ட்டா இருக்கா? டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, நீங்க என்ன பண்ணுங்க, கீழ உறுதிப்படுத்தல்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணி பதிவு செய்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான இந்த குடும்ப தலைவர் மாற்றம்க்கான நீங்க அப்ளை பண்ண அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களோட தாலுகா ஆஃபீஸ்க்கு மூவ் ஆயிடும். சப்மிட் ஆயிடும். சப்மிட் ஆன பிறகு உங்களால எந்த கரெக்ஷனும் பண்ண முடியாது. அதனால சப்மிட் பண்ணறதுக்கு முன்னாடி 1 முறைக்கு 2 முறை டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு பதிவு செய்ன்னு குடுங்க. நீங்க பதிவு செய்ன்னு ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து பதிவாயிடும். உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பரும் வந்துரும். இந்த நம்பர் வச்சு நீங்க ஆன்லைன்ல ட்ராக் பண்ணி நீங்க எடுத்துக்க முடியும். உங்களுக்கு எத்தன நாள்ல வந்து அப்டேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள், அதிகபட்சம் 20 நாள் கூட ஆகலாம். ஒரு 10லருந்து 20 நாள்ல உங்களோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆன பிறகு அவங்களோட நேம ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப நீங்க டிவோர்ஸ்க்காக பண்றீங்கன்னா, ஒய்ஃபோட நேம் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோட சேஞ்ச் பண்ண பிறகு ஹஸ்பண்ட் நேம ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாரி இறந்துட்டாங்க அந்த ரீசன்க்காக நீங்க ஃபேமிலிய சேஞ்ச் பண்றீங்கன்னா, அவங்க நேம் வந்து ஃபேமிலி கேட்லருந்து ரிமூவ் ஆயிடும். நீங்க யார் நேம் குடுத்தீங்களோ அவங்க நேம் ஃபேமிலி ஆயிடுவாங்க. இறந்தவங்க பேர வந்து நீங்க ஈஸியா வந்து டெத் சர்டிபிகேட் குடுத்து ரிமூவ் பண்ணிட முடியும். நீங்க என்ன ரீசன்க்காக மாத்துறீங்களோ, அந்த ரீசன்க்காக நீங்க குடுத்து, நீங்க ஃபேமிலியோட சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸியா. இது பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்களோட மொபைல் ஃபோன்ல ஈஸியா அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். உங்களுக்கு இந்த ஃபேமிலிய சேஞ்ச் பண்ண ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல தனிப்பட்ட முறையில எனக்கு ஃபேமிலி வந்து சேஞ்ச் பண்ணி தரணும். இந்த மாரி ரெக்வயர்மென்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, என்னோட நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு ப்ளீஸ் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டாம். எவ்வளோ நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்ப்பா.